மாடெல்லாம் செத்து போயிடுச்சே, பயிரெல்லாம் வாடிடுச்சே. கடவுளே, இது என்ன கொடுமை. அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுக்கறியா அக்கா? தண்ணி தாகமா இருக்கு, தொண்டெல்லாம் வறந்து போய் செத்துருவேன் போல இருக்கு அக்கா. தண்ணி இல்லாம எங்க தாத்தாவே செத்து போயிட்டாரு, மாடெல்லாம் செத்து போயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அப்படின்னா நான் கூட செத்து போயிடுவேனா அக்கா? அம்மா எழுந்துறீங்கம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, எழுந்துறீங்க. பயிறு காயுது, மாடெல்லாம் சாகுது. இன்னும் 2 நாள் போச்சுன்னா நம்ம எல்லாரும் கூட செத்துருவோம் போல இருக்கு. சுத்தமா தண்ணி இல்ல. என்னாச்சு ருத்ரங்கி, இந்த நடுராத்திரியில கூப்பிட்டிருக்க? இந்த ஊருக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னதுமா அது? இந்த ஊர் கண்ணீர்ல நினைறது எனக்கு பிடிக்கல. இதுக்கு பதில் ஒண்ணுதான். இந்த ஊருக்கு எஜமானோட ஆறு வேணும். எஜமானுக்கு நான் வேணும். அப்படின்னா என்ன சொல்ல வர? அந்த எஜமா கூட போய் படுக்கிறேன்னு சொல்றியா? இது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. சரியோ தப்போன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷி கிடையாது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஊருக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். தப்புமா, நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. இது மட்டும் மல்லேஷனுக்கு தெரிஞ்சா தலைய வெட்டிடுவாரு. ருத்ரங்கி, பாத்தியா தம்பி மல்லேஷ், இவ எப்படி பேசுறான்னு கேட்டியா? கேட்டேன். ருத்ரங்கியோட முடிவை எனக்கும் அதான் சரின்னு படுதா. இது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா என் ருத்ரங்கியோட தலையை வெட்டுங்க. இது எப்படி தப்பாகும்? தியாகம். 1000 உயிர் தியாகத்தை விட இந்த தாய் பண்ற மான தியாகம் வசந்தது. நீங்க கொடுத்து வச்சவர் ஏஜமா, நீங்க நினைச்சதை எல்லாமே உங்க காலடியிலே கொண்டு வந்துறீங்களே ஏஜமா. அந்த மல்லேஷ் பையன் ருத்ராங்கி உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டானா ஏஜமா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி நீங்க அமைதியா இருக்கீங்க ஏஜமா. ஏஜமா, ஏஜமா, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அந்த அடிமை நாய் வந்து சொல்லணும். ருத்ராங்கி உங்க கூட சந்தோஷமா இருக்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏஜமா? சிங்கம் முன்னாடி சிட்டிக போட்டா அது விட்டு வைக்குமா? விட்டே வைக்காது. இந்த பீம்ராவ் மட்டும் எப்படி விட்டு வைப்பேன்? அவன் என் முன்னாடி வரணும், வந்து அவன் வாயாலே சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன கணக்கு? என்ன சொன்னார? நான் என்னடா சொல்றது? எஜமா ஆசைப்பட்டப்ப நீங்க ஒத்துக்கல, நீங்க ஒத்துக்கும் போது எஜமா வேணாங்கிறாரு. இப்ப என்னதான் சொல்றாரு? ஏன் வாயால சொன்னா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க. எஜமானோட கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு ருத்ராங்கி இருக்கா. எஜமான அவமானப்பட்டதுக்கு யார் பதில் சொல்றது? மல்லேஷ் தான் பதில் சொல்லணும். அதுக்காக மல்லேஷ் எஜமான் கிட்ட போகணும், எஜமான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போ உங்க தேவையெல்லாம் நிறைவேறிடும். தம்பி மல்லேஷ், நாகப்பாம்பு விஷத்துக்கு கூட மருந்து இருக்கு, ஆனா அந்த எஜமானோட விஷத்துக்கு மருந்தே இல்ல. நீ போகாத தம்பி. மாமா, நீ போயிட்டு வா மாமா. நீ திரும்ப வருவ இந்த ஊருக்காக. எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரும் தடுக்க வேணாம்.
மாமா கோட்டைக்கு போவாரு. அவ்வளவுதான். எஜமா மல்லேஷ் வந்திருக்கான். மல்லேஷனா யாருடா? அதான் அந்த ருத்ரங்கியோட புருஷன் எஜமா. ஏய், மல்லேஷ் யாரா? அவனா வளர்த்த ஒரு நாய். அந்த நாய் என்ன கடிக்கிறதுக்கு 100 நாய்களை உசுப்பேத்தி விட்டு என்ன கடிக்கிறதுக்கு அனுப்பி வச்சது. சோறு போட்டவனுக்கு விசுவாசமா இல்ல. இந்த நன்றி கெட்ட நாய் இப்படி பண்ணுச்சுனா விட்டு வச்சிருவனா? நடந்தது ஏதோ நடந்து போச்சு எஜமா. இப்ப நடக்கிறத பத்தி பேசுங்க. Bend your knees. Your eyes should touch my feet. என்ன மன்னிச்சிருங்க. நீ யாருடா அடிமை நாய? அடிமைங்க கூட்டத்துக்கு நீ தலைவனா? டேன்னு என்ன கூப்பிடுவியா? என் முன்னாடி தொடைய தட்டி பேசுவியா? விசுவாசத்தை மறந்து எதிர்த்து நிப்பியா நீ? எனக்கு சொந்தமான அரு ஓப்ப விட்டு சொத்தா என்ன? ருத்ரங்கி மக்களை எனக்கு எதிராக திசை திருப்புவியா? என்ன தைரியம்டா உனக்கு நாய? பக்தர்கள்னா பகவான தான் கும்பிடணும், அடிமைங்க எஜமான கும்பிடணும். எஜமா தப்பாயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. ருத்ரங்கி என் கூட சந்தோஷமா இருந்தா என் கோரிக்கை மட்டும் நிறைவேறும். ஆனா நான் பட்ட அவமானத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இது நீதான் சரி செஞ்சாகணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுடா. உங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்காக தான் நாங்க பிறந்திருக்கோம். உங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்காக தான் நாங்க பிறந்திருக்கோம். என் பொஞ்சாதிய உங்க கூட படுக்க வைக்கிறேன் எஜமா. என் பொஞ்சாதிய உங்க பக்கத்துல படுக்க வைக்கிறேன் எஜமா. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். அது என் பொஞ்சாதி மானமா இருந்தாலும் என் உயிரா இருந்தாலும். அது என் பொஞ்சாதி மானமா இருந்தாலும் என் உயிரா இருந்தாலும். டே மல்லேஷ், என்னடா இப்படி இறங்கி போயிட்ட? இப்போ சொல்லுடா, நீதி தவறுனது யார்? பாத்தீங்களாடா எல்லாரும்? இதுதான் பீம்ராவ் தேஷ்முக்ங்கிறது. நான் நினைச்ச அவனோட அக்கா, இவனோட தங்கச்சி, உன்னோட அம்மான்னு எல்லாரையும் என்ன பண்ணுவேன்? இதான்டா பீம்ராவ் தேஷ்முக்ங்கிறது.